அப்ப சார்ஜஸ் வந்து நம்ம ஒரு பாடியை சார்ஜஸ் பண்ணோம்னா ரப் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ நம்ம போன இதுல மீட்டிங்ல தான் பார்த்தோம். இதுல இருந்து இதுக்கு எப்படி சார்ஜஸ் வருது அப்படின்னா நம்ம ரப் பண்ணும்போது அல்லது கான்டாக்ட் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி பாசிட்டிவ் இதுல எவ்வளவு 100 200 இதெல்லாம் காட்ட மாட்டேன். ஜஸ்ட் ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு எப்படி போகுதுன்னு மட்டும் காட்டணும். இப்போ உதாரணத்துக்கு ஏங்கிற பாடி எடுத்துக்கிறோம். இது ஒரு பால்னு வச்சுக்கோம். இந்த பால் இதை மட்டும் ஞாபகம் வச்சு இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவலா தான் இருக்கும். எப்பவுமே நியூட்ரல் பாடினா என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவலா இருக்கும். இப்போ நான் என்ன செய்யறேன், ஒரு ராடு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு ராடு பக்கத்துல நான் வைக்கிறேன். நான் வந்து டச் பண்ணல, பக்கத்துல தான் வைக்கிறேன். புரியுதுங்களா? இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மேக்னெட்ல பாத்தீங்களா, நார்த் போல் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். படிச்சிருக்குமா? நார்த் போல் சவுத் போல் ரிப்பல் பண்ணும். அதே போல சவுத் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். பட் நார்த் சவுத்தும் பாத்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரிதான் இங்க பாசிட்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பல் பண்ணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். சரி, இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்துல கொண்டாங்க. இது ஒரு அன்சார்ஜ் பாடி, அதாவது நியூட்ரலா இருக்குது பாடின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும்? இதுக்குள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்துருக்குமா? பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்கும்? புரியுதா இல்லையா? பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்கு? எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. பாசிட்டிவ் எவ்வளவு இருக்கு அதே அளவுக்கு நெகட்டிவ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இது நான் பக்கத்துல வச்சுன்னு என்ன நடக்கும் அப்படின்னா, இது பாசிட்டிவா இருக்குது இல்லையா, அதனால என்ன பண்ணுது? நெகட்டிவ்ல என்ன பண்ணுது? இது நோய்க்கு உடையது. இந்த பக்கமா நெகட்டிவ்ல திரும்பிடுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? பாசிட்டிவ்லாம் அது ரிப்போர்ட் பண்ணதா என்ன பண்ணுது? ஆப்போசிட்ல போயிடுது. புரியுதானு சொல்றேன்னு? இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருந்துச்சு? மிக்ஸ் ஆயிருந்துச்சு. நம்ம பாசிட்டிவ் வச்சு என்ன பண்ணுது? டச் பண்ணல, பக்கத்துல கொண்டு போனா என்ன பண்ணுது? அட்ராக்ட் பண்ணுது. இதுதான் நீங்க படிச்சிருப்பீங்க ஃபோர்ஸஸ் டைப்ல. கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையா? எஸ் சார். இது நான் கான்டாக்ட், தொடாமலே என்ன பண்ணும்? இந்த வேலை செய்யும், இந்த ஃபோர்ஸ் நடக்கும். அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப பாசிட்டிவ் என்ன பண்ணுது? இந்த ஆப்போசிட்ல போயிடும். இப்போ இது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு ஒயர் வச்சு இது என்ன பண்றோம்? இந்த மாதிரி போட்டு அது கிரவுண்ட் பண்றதுன்னு அர்த்தம். கிரவுண்டிங்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சார்ஜ் எல்லாம் கிரவுண்ட் ஓடி போயிடும். அப்ப இந்த பாடியில என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்லி நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் இருக்கும். புரியுதா? இதெல்லாம் என்ன பண்றோம்? ஒரு பக்கம் போயிருது, கீழே இறங்கிது, கிரவுண்டு போயிருது. அப்ப இந்த பாடியில என்ன இருக்கும்? ஒன்லி நெகட்டிவ் சார்ஜ். அப்போ ஒரு அன்சார்ஜ்டு பாடியை நான் என்ன பண்றேன்? பாசிட்டிவ் சார்ஜ் வச்சு ஒரு சார்ஜ் படியா மாத்திக்கு. அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க? இங்க இத நெகட்டிவ் சார்ஜ் படியா மாத்தி. இதே போல நீங்க என்ன பண்றீங்க? இது நெகட்டிவ் வச்சிருந்தீங்கன்னா இங்க பாசிட்டிவ் இருக்கும், இங்க நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவ் கிரவுண்ட் பண்ணி என்ன இருக்கும்? இது பாசிட்டிவா மாறிடும். புரியுதா? இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணாம இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட்ல எப்படி பண்றோம் அப்படின்னா, இப்ப நான் ஏ அண்ட் பி ரெண்டு பாடி எடுத்துக்கிறேன். இப்ப ரெண்டு பாடியில என்ன இருக்கும்? பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்கும்? எல்லாம் கலந்துருக்குமா? அன்சார்ஜ் பாடினா கட்டாலியா? இப்போ இந்த பாடி நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒட்டி வைக்கிறேன்.
ஒட்டி வைக்கும்போது என்ன ஆகும்? ஒட்டியாச்சு. அப்போ இந்த பாடியும் வந்து உங்களுக்கு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரே பாடி ஆக்ட் ஆகும். அப்போ இதுல இருக்குது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இருக்கும், ஒட்டுக்கா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் புரியுதுங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் என்ன இருக்கும், இப்படி ஸ்ப்ரெட் ஆகி ஒரே பாடியா இருக்கும். புரியுதுங்களா? தனித்தனியா இருந்த பாடி ஒண்ணு சேர்த்தும் போது எனக்கு ஒரு பாடியே பிகவ் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி ராட் என்ன பண்றாங்க, திரும்ப கொண்டாடுறேன். இப்ப என்ன நடக்குது சொல்லுங்க? பாசிட்டிவ் ராட் கொண்டாந்துட்டேன். இங்க நடந்த மாதிரி இங்க நடக்குமா? எஸ் சார். ஆனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாடியில ஃபுல்லா நெகட்டிவ் வந்துடும். சொல்றது புரியுதா? இந்த பாடியில ஃபுல்லா நெகட்டிவ் வந்துடும். நான் திரும்ப அந்த டயக்ராம் போறேன் பாருங்க. இந்த பாடி பக்கத்துல இருக்கா? சோ பாசிட்டிவ் என்ன பண்ணுது, பாசிட்டிவ் பக்கம் நெகட்டிவ் வந்துடும். சரியா? அதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன இருக்கும்? பாசிட்டிவ் போயிடும். இப்போ இந்த பாடி ஃபுல்லா நெகட்டிவா மாறிச்சு, இந்த பாடி ஃபுல்லா பாசிட்டிவா மாறிடுச்சு. ஆனா இதை நான் எடுத்துட்டு இந்த ராடை எடுத்துட்டு என்ன பண்ணும், திரும்பவும் நல்லா ஒண்ணு சேர்ந்து. புரியுதா என்ன சொல்றேன்னு? இதெல்லாம் நான் ஒண்ணு சேர்ந்து நான் வச்சிருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கும். ஆனா இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், தனித்தனியா பிரிக்கணும். அப்படின்னா என்ன என்ன பண்ணலாம், யாராவது தெரிஞ்ச ஐடியா சொல்ல பார்க்கலாம். இதுல இருக்கிற ஒரு பாடியில பாசிட்டிவ் ஒரு பாடி நெகட்டிவும் இருக்கணும்னா நான் இந்த என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் இந்த ராடை எடுத்துட்டு பிரிக்கணுமா இல்ல வேற என்ன செஞ்சா இது தனித்தனியா ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஒரு பக்கம் நெகட்டிவ் இருக்கிற மாதிரி ஆகணும்னா என்ன செய்யலாம்? யாராவது ஐடியா சொல்ல பார்க்கலாம். இந்த ராடு இருக்கும் போது இது அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்குது, இது அட்ராக்ட் பண்ணி வச்சு இது ரிப்பல் பண்ணுது, அதனால இந்த பக்கம் வந்துருச்சு, இது இங்க இருக்கு. இப்ப தனியா பிரிச்சா அதாவது எந்த கண்டிஷன்ல பிரிக்கணும்னு நான் கேக்குறேன். ஐடியா இருக்கா? தெரிஞ்சு சொல்லுங்க. இப்ப நான் ராடை எடுத்துட்டா, இந்த ராடு பாசிட்டிவ் ராடை எடுத்துட்டு அப்படின்னா இது மறுபடியும் மிக்ஸ் ஆயிக்கும். இப்ப என்ன செய்யலாம்? எடுக்காமலேயே இருக்கும் போது என்ன பண்ணுது, இது இழுத்து பிடிச்சி வச்சிருக்குமா நெகட்டிவ். இந்த பக்கத்துல இந்த செட்டப் அப்படியே வச்சுக்கிறேன். இப்ப என்ன பண்ணலாம், இவங்களை பிடிச்சி இழுத்து விட்டுலாமா? எஸ் சார். பாசிட்டிவ் போயிடும். கரெக்ட் தானே? அதாவது ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கான் பசங்க, நீ என்ன பண்ற, ஒருத்தரை பிடிச்சி இழுக்கிற. கரெக்டா? எஸ் சார். அப்போ அந்த பக்கம் என்ன பண்றான், எஸ் சார். நீ இழுத்து பிடிச்சிக்கனால வந்து இவனை அடிக்கிறதுல கொஞ்சம் ஓகே ஆள் இருக்கனால கொஞ்சம் பயந்துட்டு இருக்கிறான். இப்ப நீ என்ன பண்ற, போய் நீ இங்க ஆள் இல்ல, நீ கிளம்பிட்டு என்ன பண்ண, மறுபடியும் அவன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும். இப்ப என்ன பண்ணலாம், நாம ஒரு ஆள் இழுத்து பிடிச்சிருக்கு என்ன பண்ணோம், அவனை இன்னொரு ஆளு கூட்டிட்டு போயிடணும். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ண போறோம், இந்த செட்டப் அப்படி இருக்கும் போது இவங்களை பிரிக்கணும். புரியுதுங்களா? இதை பிரிச்சிடும். பிரிக்கும் போது என்ன கிடைக்கும், இந்த பாடி பாசிட்டிவாகவும் இந்த பாடி நெகட்டிவாகவும் இந்த பாடி பாசிட்டிவாகவும் மாறிடும். இப்ப நீ இந்த ராட் எடுத்துட்டு ஒண்ணு ஆகாது, ஏன்னா இந்த கான்டாக்ட் ஆகலே இருக்கு, கேப் விட்டு தான் இருக்கு. இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த பாடி பிகம் பாசிட்டிவ், இந்த பாடி பிகம் நெகட்டிவ். அப்ப A பிகம் பாசிட்டிவ், D பிகம் நெகட்டிவ். புரியுதா? எஸ் சார். சோ இந்த மாதிரி என்ன பண்றோம், நம்ம ஒரு பாடி அன்சார்ஜ் பாடிய சார்ஜ் பாடிய மாத்தணும். இந்த மெத்தடுக்கு பேர் என்ன பண்றாங்கன்னா சார்ஜிங் பை இண்டக்ஷன், தூண்டுறது. இதே போலதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மேக்னெட்ஸுக்கும் அந்த மாதிரி மேக்னெட் ஒரு மெட்டல் பீஸ மேக்னெட்டா மாத்த முடியும். அதுல இண்டக்ஷன் மெத்தட் இருக்கு. சரிங்களா? ஸ்டோக்கிங் மெத்தட், இண்டக்ஷன் மெத்தட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மெத்தட், நிறைய மெத்தட்ல ஒரு மெட்டல் பீஸ மேக்னெட்டா மாத்த முடியும். சரிங்களா?
சோ இதெல்லாம் நம்ம எதுல படிக்கிறோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல படிக்கிறோம். அப்போ இந்த பாடியில எவ்வளவு சார்ஜ் இருக்குது, இதுல எவ்வளவு இருக்குது அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இதுல இருக்கிற நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஃபார்முலா ஒன்று எழுத போறேன். அந்த ஃபார்முலா என்னன்னா, Q is equal to NE. Q is equal to NE. NE. இதுல Q அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பாடி சார்ஜ், இந்த பாடியோட சார்ஜ், இந்த பாடியோட சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இதுல இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதுதான் N. சரிங்களா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். Electron. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் N தெரிஞ்சிருக்கணும். வேற என்ன தெரிஞ்சிருக்கணும்? வேற என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த ஈங்கிறது என்னது? இந்த ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் அது எவ்வளவு இருக்கும்? 1.6 × -19 கூலும். புரியுதுங்களா? நெகட்டிவா. சோ அப்ப இந்த எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குதுங்கிறதும் அதனுடைய சார்ஜ் எவ்வளவுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இது கான்ஸ்டன்ட், இது மாறாது. ஈயோட வேல்யூ மாறாது. அது புரோட்டானுக்கு சரி எலக்ட்ரானுக்கு சரி ஒரே வேல்யூ தான். பட் புரோட்டானுக்கு பாசிட்டிவ், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ். அப்போ இதுதான், இது தெரிஞ்சுனா தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த பாடியோட சார்ஜ் கண்டுபிடிக்கும். இது இந்த பாடியில பி பாடியில என்ன பண்றோம்? அதே நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தெரியணும். அந்த ஈயோட வேல்யூ இங்க என்னது? பிளஸ் 1.6 × -19. புரியுதுங்களா? Yes, sir. அப்போ ஒரு பாடியோட சார்ஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு அதனுடைய மல்டிபிள்ஸா தான் இருக்குது. அதை விட்டு வேற நம்பர்ல வராது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாடியோட சார்ஜ் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ 2.3 × 10⁻−19 கூலும் அப்படின்னு வருமா அப்படின்னா வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் வராது? ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜோ அல்லது ஒரு புரோட்டானுடைய சார்ஜ் என்ன இருக்குது? 1.6 × 10⁻−19. அப்போ இதுதான் ஒரு இதை எடுத்துக்கிட்டு இதனுடைய மல்டிபிள்ஸா தான் இருக்கணும் வேல்யூ. வேற விட்டு வேற வேல்யூ வரக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னா அதனுடைய சார்ஜ் எப்படி? ஒரு பாடியோட சார்ஜ் வந்து கண்டுபிடிக்கணும்னா, உதாரணத்துக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அது ஒரு புரோட்டான் இருக்குன்னு வச்சுக்கணும். இப்போ ஒரு புரோட்டானே எடுத்துக்கிறேன். ஒரு புரோட்டான் என்ன அர்த்தம்? ஒரே ஒரு புரோட்டான் என்ன அர்த்தம்? 1 × ஒரு புரோட்டானுடைய சார்ஜ் 1.6 × 10⁻−19 கூலும். அப்போ 1.6 × 10⁻−19 கூலும். ஒரு பாடியில ஒரே ஒரு புரோட்டான் இருக்குன்னா அதோட சார்ஜ் எவ்வளவு? 1.6 × 10⁻−19 கூலும். புரியுதா? Sir. Yes, sir. சரி, இது ரெண்டு புரோட்டான் வந்து எவ்வளவு இருக்கும்? பாடியில புரோட்டான் இருக்கு 3.2 × 1.6 × 10⁻−19 கூலும். புரியுதுங்களா இல்லையா? Q is equal to Ne. Nங்கிறது ரெண்டு புரோட்டான், Eங்கிறது 1.6 × 10⁻19 கூலும். ரெண்டு புரோட்டான் இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? 2 × அப்ப என்ன கிடைக்கும்? 3.2 × 10⁻19 கூலும். இதுதான் சார்ஜ் ஆஃப் 2 புரோட்டான். இது எலக்ட்ரான் தான் மைனஸ்ல இருக்கும். அப்ப 3 புரோட்டான்ஸ் இருக்குன்னா 4.8 × 10⁻−9. 4.8 × 10⁻19 கூலும். அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் திஸ் 1.6 × 10⁻19 கூலும். இந்த வேல்யூவோட மல்டிபிள்ஸ் தான். அதாவது டேபிள்ஸ் தெரியும் இல்லீங்களா? இப்போ 5th டேபிள் ஒண்ணு இல்ல. இப்ப டைமிங் என்ன பண்றோம்? அந்த கிளாக்ல 1 2 3 4 5 1 5ன்னு வச்சுக்கிறோம் 5th டேபிள். அப்போ அந்த முள்ள வந்து 2 கிட்ட இருந்தா 2 5s are 10, 3 கிட்ட இருந்தா 3 5s are 15, 5 கிட்ட இருந்தா 5 5s are 25. அந்த மாதிரி இங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அது எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அப்போ அது இதனுடைய மல்டிபிள்ஸ் தான். சரிங்களா? சரி சார், இப்போ எனக்கு ஒரு டவுட் சார். ஒரு பாடியில ஒரு 5 புரோட்டான் இருக்கு சார், ஒரு 2 எலக்ட்ரான் இருக்குது. இதனுடைய சார்ஜ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? தனித்தனியா போட்டு பாருங்க. இல்லைன்னா என்ன செய்யுங்க, புரோட்டானுடைய சார்ஜ் எலக்ட்ரானுடைய சார்ஜ் ஒரே அமௌண்ட் தான். என்ன பண்றேன்? புரோட்டான் சார்ஜுக்கு 5 புரோட்டானுக்கு 5e வச்சுக்கிறேன். எலக்ட்ரான் சார்ஜ் என்ன பண்றேன்? 2e. ஆனா என்ன பண்றேன்? மைனஸ் போட்டுக்கிறேன். ரெண்டு ஒரே வேல்யூ தானே. இது பாசிட்டிவ்ல இருக்கும், 5 பாசிட்டிவ் இருக்கும், இது 2 நெகட்டிவ் இருக்கும். ஆட் பண்ணி பார்த்தா 3 பாசிட்டிவ்ல இருக்கும்.
மூணு பாசிட்டிவ் அர்த்தம் 3 புரோட்டானோட சார்ஜ் 4.8 10 to the power minus 19 கூலும். புரியுதா? ஒரு Yes, sir. E என்ன அர்த்தம் 1.6 10 to the power minus 19. அப்போ இங்க பிளஸ் மைனஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். மொத்தமா பார்த்தா என்ன இருக்கும் 5 பிளஸ் 2 மைனஸ். அப்போ ரிசல்ட் என்ன இருக்கு 3 பிளஸ்ல தான் இருக்கு. அப்போ 3 into 1.6 என்ன கிடைக்குது 4.8 10 to the power minus 19 கூலும். புரிஞ்சுதா? Yes, sir. அப்போ ஒரு பாடியோட சார்ஜ் நமக்கு தெரியணும்னா என்ன செய்யணும் நம்ம அது எவ்வளவு புரோட்டான்ஸ் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா புரோட்டான்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க பாசிட்டிவ்னா போடுங்க, எலக்ட்ரான்ஸ்னா நெகட்டிவ்ல போடுங்க. ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதான்னு பாருங்க. சோ கிடைக்கிற வேல்யூ என்ன பண்ணுங்க இன்டு 1.6ல 6 10 to the power minus 19 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ Yes, sir. எந்த ஒரு பாடி அது இவ்வளவு பெரிய பாடியா கூட இருக்கட்டுமே, எந்த ஒரு பாடியா இருந்தாலும் சரி அந்த பாடியோட சார்ஜஸ் இட் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1.6 10 to the power minus 19 கூடும். புரியுதுங்களா? சோ இதுக்கு பேர் என்ன சொல்றோம் Yes, sir. குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ் சொல்லுவாங்க. ஒரே மேட்டர் மாதிரியே அது அதனுடைய மல்டிபிள்ஸா இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க அது குவான்டிசேஷன் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? Yes, sir. இதோட இருக்கட்டும். உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்னுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுது sir. புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு சார். யாரெல்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கு யாரெல்லாம் பாக்குறீங்க சார் Pathing. பாக்குறீங்களா? Yes, எஸ் sir. சார். எங்க அம்மா கூட பாப்பாங்க சார். நல்லா இருக்குதா உங்களுக்கு? அதுல பிடிச்சிருக்கா? நல்லா Yes, sir. நல்லா இருக்கா? வேற எதா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு வேற என்ன ஃபீல் பண்ணாலும் சொல்லுங்க. சார் இது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் சார், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு உங்களுடைய தேவை என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். சரிங்களா? ஓகே சார். Sir. நீங்க நல்லா படிக்கணும், அவ்வளவுதான் எனக்கு தேவை. Okay. வீடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ் சார். ஓகே கங்களா? ஓகே, தேங்க்யூ. பாய். தேங்க் யூ சார். பை சார். பாய் கங்களா. Thank you, பாய் பாய். sir. Bye, sir. Thank you, sir.